ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 62வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மோதுறாங்க. மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா எல்எஸ்ஜி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ப்ரெடிக்ஷன் வந்து பக்கா வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. 9 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதில் ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. நான் நேற்று ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு நாள் ப்ரெடிக்ஷன் சரியாக வரலன்னா அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து பயங்கரமாக வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் சரியாக போகலை. ஸோ நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் வீடியோவிலேயே இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பக்கா வரும்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருந்தேன். ஏன்னா அதுக்கு மேட்ச்சில் 2 மேட்ச்லுமே கேப்டன் வைஸ் கேப்டன் சரியாக கொடுக்கல. ஸோ அதனால் கேப்டன் வைஸ் கேப்டனை நல்லா வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருந்தேன். நேற்று வந்து பார்த்தோன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுத்தோம்னா அபிஷேக் சர்மா கொடுத்துருந்தோம். அபிஷேக் சர்மா தான் பார்த்தீங்கன்னா இது கேப்டனாக வந்து வந்திருந்தார். அதே மாதிரி எய்டன் மார்க்ரம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் டிக்வேஸ் சிங் ரதி கொடுத்துருந்தோம். 3 பேரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் மட்டும் அந்த அளவுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலை. ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்திருந்தார். ஒரு 46 டு 50 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதிகபட்ச பாயிண்ட் எடுக்கல. அவர் 2 விக்கெட் தான் எடுத்தார். ஆனால் அந்த ஒரு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே லைட்டாக படுன்னு சொல்லிட்டு அது விக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. நம்ம சொன்னதில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரலன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட், ஆவேஸ் கான், அப்புறம் வந்து பார்த்தோம்னா பேட் கமின்ஸ். இவங்க 3 பேர் தான் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதில் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வராத பிளேயர். மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. நேற்று நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஈசன் மல்லிங்கா வந்து இல்லை அந்த 11ல். ஈசன் மல்லிங்கா நேற்று உள்ளே வரும் பார்த்திங்கன்னா ஈசன் மல்லிங்கா கொடுத்துருந்தோம். ஈசன் மல்லிங்கா பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தார். ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். நம்ம சொன்னதில் பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், டிக்வேஸ் ரதி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், இவங்க எல்லோரும் ஈசன் மல்லிங்கா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. இந்த ஹர்ஷல் பட்டேல் மட்டும் ட்ரீம் டீம் வரலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயருக்கும் அவருக்கும் ஒரு 4 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. நேற்று நீங்கள் ஸ்மால் லீக் போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருக்கலாம். நான் எங்கே வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஹென்ரிச் கிளாஸை நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து ஹென்ரிச் கிளாஸில் வந்து கடைசி ஒரு 20 to 25 ரன்ஸ் அடிப்பார்னு எதிர்பார்த்துருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-15 ரன் அதிகமாக அடிச்சனால பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்து வந்துட்டார். அதே மாதிரி கமிண்டு மெண்டிஸ் நம்ம பிளேயிங் 11 வந்து எடுக்கிறப்ப அதில் கமிண்டு மெண்டிஸே வந்து இல்லை. புதுசாக வந்து உள்ளே கொண்டாந்துருக்காங்க. நான் அவரை சரியாக வந்து பார்க்க கூட வந்து இல்லை. ஸோ அவரே வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்படி 1, 2 பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆகி வந்துருந்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக் வந்து நடக்குது. நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஜெயிச்சிருக்க வேண்டியது. நம்ம வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷனில் எல்ஐசி தான் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 8 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா புக் செட் பண்ணியாச்சு. ஸோ அது பிரச்சனை இல்லை. நமக்கு நேற்று ப்ராஃபிட் பார்த்தாச்சு, ரிசல்ட் வாங்க எல்லாரும் ப்ராஃபிட் வந்து பார்த்தாங்க. ஸோ அது விஷயம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் போய்ட்டு இறங்குறாரு. நிக்கோலஸ் பூரன் இறங்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை கொண்டாந்து இறக்குறாங்க. ஸோ அந்த மொமெண்டமே வந்து போச்சு. எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஸ்கோர் நேற்று ஒரு 230, 240 போயிருக்க வேண்டிய ஸ்கோரு வெறும் 200 தான் வந்து வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் தான். நிக்கோலஸ் பூரன் முன்னாடி வந்திருந்தால் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து போயிருக்கும். ரிஷப் பண்ட் எதிர்பார்த்தோம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. நான் எப்பவுமே சொல்கிறது தான், எப்பவுமே நம்ம எடுக்கிற ப்ரெடிக்ஷனில் 11 பேர் சொல்கிறோம்னா அதில் 2, 3 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் போவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஷப் பண்ட் வந்து விளாடாமல் வந்து போயிட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேட்ச்சே வந்து லாஸ் ஆகிட்டாங்க. நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. ரீசன் என்னன்னா ரன்ஸ் வந்து கம்மியாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கூட லக்னோ வந்து வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அபிஷேக் சர்மா வந்து நம்ம கேப்டனில் கொடுத்தோம், நல்லா அடிப்பார் எதிர்பார்த்தோம். அவர் ரொம்ப பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு வந்து போயிட்டார். அதே மாதிரி அங்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருமே வந்து விளாண்டாங்க. ஹென்ரிச் கிளாஸன் மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து விளாண்டாரு. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் தான் சொல்லணும். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிலாம் இறக்காமல் பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாஸன்லாம் இறக்கி விட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை கடைசியில் 5 ரன்னோ என்னமோ இருக்கும்போது கொண்டாந்து நிதிஷ் ரெட்டி வந்து இறக்குனாங்க. ஸோ நிதிஷ் ரெட்டி நேற்று வந்து பேட்டிங் வராமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து பாயிண்ட் வந்து எடுத்துட்டார். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன். அதாவது ஒருத்தருக்கு வந்து கிரகநிலைகள் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் அவரை எப்படியாவது அன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று பண்ண விட்டுரும், சாதிக்க விட்டுரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். நேற்று நிதிஷ்குமார் ரெட்டிக்கு டேட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவர் பேட்டிங்கே வரலனா கூட பவுலிங் வந்து கொடுத்தாங்க பாருங்கள். இவ்வளோ நாள் நிதிஷ் ரெட்டி பவுலிங் கொடுக்கல. ஆனால் நேற்று அது அமையுது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது புரியும். ஸோ ஒருத்தருக்கு நாள் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ நேற்று வந்து அமையுது, பவுலிங் போடுறாரு, விக்கெட்டை எடுக்கிறாரு, ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். பேட்டிங்கில் 2 வந்து அடிக்காமல் பவுலிங் மட்டுமே போட்டு போகுது அது ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். நேற்று நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியை கொடுத்துருந்தோம் ட்ரீம் டீமில். ஸோ இதுதான் விஷயம். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதும். நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா வின் பண்ணியிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். நான் சொன்னதை வந்து பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு போட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வின் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கமெண்ட்டில் போடுறவங்க தயவு செஞ்சு அமௌண்ட் வந்துட்டு போடாதீங்க. அமௌண்ட் போடாமல் நான் வின் பண்ணிட்டு மட்டும் சொல்லுங்கள், அது வந்து போதும். ஸோ எப்போயுமே ஒரு நாள் ப்ரெடிக்ஷன் சரியாக போகிறோன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்து போகும். ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி ஒரு நாள் பக்காவாக ப்ரெடிக்ஷன் ஒர்க் ஆகிறப்போ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒர்க் ஆகுது.
வராது. ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரியும். ஸோ ஒரு நாள் ப்ரெடிக்ஷன் சரியாக போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அன்றைக்கி மேட்ச்சுக்கு நைட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நேற்று மேட்ச்சு எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருந்தோம். பக்கா வந்து ஒர்க் ஆச்சு. 10 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் கொடுத்துருந்தோம். ஆனால் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து என்னென்னு தெரில. அது தப்பாக பண்ணால் மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக வரும் பட்சத்தில் யாருமே ஒரு கமெண்ட் கூட பண்ணுறது வந்து கிடையாது. அதாவது ஒரு சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் அமைகிறப்போ நம்மளால் ஈஸியாக பிளேயர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸோடைய கிரக நிலையில் பொறுத்து இது எல்லாமே வந்து இருக்குது. பிளேயர்ஸோட டேட்டாவை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக வரும் பட்சத்தில் நம்மளால் கரெக்டான ரிசல்ட் கொடுக்க வந்து முடியும். அதே எல்லாமே வந்து எடக்கு மடக்கு வரப்போ இப்போ 2 கிரகங்கள் வந்து எடக்கு மடக்கான கிரகங்கள் சேர்றப்போ அன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது பார்த்திங்கன்னா தப்பாக போகும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே கரெக்டாக வந்துருக்கும். ஒரு நாள் ப்ரெடிக்ஷன் சரியாக வராது, ஒரு நாள் எக்ஸலண்ட்டாக வரும். ஆனால் பார்த்திங்கன்னா அவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த 7 பிளேயர் குறையாமல் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருவோம். நேற்றெல்லாம் 9 to 10 பேர் கொடுத்துட்டோம். நீங்கள் 2 பேர் மாற்றி போட்டிங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் இன்க்ளூடிங் கொடுத்துருந்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதும். அப்புறம் நேற்று வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து சொதப்பிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் கரெக்டாக கொடுத்துருந்தோம் அன்றைக்கி. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மாறிடுச்சு. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா ட்ரீம் 11 பொறுத்து வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கும் பட்சத்தில் வின்னிங் ப்ரெடிக்ஷன் தப்பாக போயிடுது, ட்ரீம் 11 கரெக்டாக வந்துடுது. வின்னிங் ப்ரெடிக்ஷனை வச்சு ட்ரீம் 11 கொடுக்கும் பட்சத்தில் ட்ரீம் 11 சொதப்புது, வின்னிங் ப்ரெடிக்ஷன் பக்கா வருது. ஸோ இது இன்னும் வந்து ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி இது மாதிரி வந்து இனிஷியல் டைமில் வந்து நடந்துச்சு ஐபிஎல்லில். இப்போ திருப்பி அதே மாதிரி நடக்குது. ஏன்னா நம்ம ட்ரீம் 11 வச்சு தான் நேற்று வந்து போனேன் வின்னிங் ப்ரெடிக்ஷனு. அது கொஞ்சம் சொதப்பிட்டு போயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் 2 மேட்ச் வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷனை வச்சு வந்து ட்ரீம் 11 போனேன். அதில் ட்ரீம் 11 வந்து சரியாக வரல. கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே சொதப்பிட்டாங்க. நேற்று பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பக்கா, ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் பக்கா, எல்லாமே பக்கா வந்துடுச்சு. இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடுச்சு. ஸோ 2யுமே கரெக்டாக வர மாதிரி பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். இன்றைக்கி 20ஆம் தேதி 2-7 காம்பினேஷன், அதாவது சந்திரனும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்திரை நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு 30+ ரன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ஊர்வில் பட்டேல் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை. ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். அதுக்கு கீழே கூட அடிக்கலாம், வந்தவொடனே கூட அவுட் ஆகிட்டு போகலாம். ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்கும். பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த டெவன் கான்வே டீமில் இருந்தார்னா சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்த ரவீந்திர ஜடேஜா பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த டிவால் பிரேவிஸ் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. ஆயுஷ் மாத்திரை டிவால் பிரேவிஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸில் பேட்டிங்கில். அடுத்ததாக சிவம் துபேக்கு சுமாராக தான் வந்து இருக்கும். ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிறது டவுட்டு தான். அடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் டீமில் இருந்தாலும் கண்டிப்பாக 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 to 20 ரன்ஸ் அடிக்கலாம். அடுத்ததாக தோனி இன்றைக்கி பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு 25 ரன்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருவார். அடுத்தது அன்சுல் கம்போஜ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. அடுத்ததாக நூர் அகமது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கலீல் அகமது 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மத்தீசா பத்திரனா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மேட்சும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வைபவ் சூரியவன்சி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே வர வந்து மாட்டுறாரு. இது வரைக்கும் நிறைய மேட்ச் வந்து பார்த்துட்டோம். 1-2 மேட்ச் சரியாக வந்தார். அதுக்கப்புறம் எதுவுமே சரியாக வந்து வரல. என்னதான் அவர் வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஒரு 25 ரன்ஸ் தான் வந்து அடிப்பார். ஒரு 15 நிமிஷம் தான் வந்து நிற்பாருன்னு வந்து கணிச்சாலுமே அந்த 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஆடிட்டு ஒரு 40 ரன்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு வந்து போயிடுறாரு. ஸோ எப்படின்னு அவர் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் ஒரு 25 ரன்ஸ் அடிக்க தான் சான்ஸ் வந்துருக்கு. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை. ஆனால் நீங்கள் டீமில் எடுக்கிறதா எடுத்துக்கங்க. அடுத்தா சஞ்சு சாம்சன் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தா ரியான் பராக் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ரியான் பராக்கு கண்டினியூவாக பார்த்திங்கன்னா பவுலிங் கொடுக்குறாங்க. அப்படி பவுலிங் போடும் பட்சத்தில் ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்ததாக த்ருவ் ஜுரல் இந்த வருஷம் ஒரு மேட்ச் கூட சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு வந்து நினைக்கிறேன். இந்த மேட்ச்சை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. த்ருவ் ஜுரல்ட்டு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சிம்ரான் ஹெட்மேயர் கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கும். அடுத்தது சுபம் துபே ஒரு 20 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வனிண்டா அசரங்க 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மாப்பாக்கா 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து தேஸ் பாண்டே 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஆகாஷ் மத்வல் ஃபருக்கி 2 பேர் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபருக்கி வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். நீங்கள் அவரை எடுக்கணுமா வேணாம்னு பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபருக்கிக்கு என்னதான் நாள் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டி சரி என்றைக்குமே அந்த விக்கெட்டே எடுக்க மாட்டுறாரு. தெண்டத்துக்குன்னு ஒரு பேரை வச்சுட்டு சுற்றுறாங்க. எதுக்குன்னு வந்து தெரியலை. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிரேவிஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின், அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜூரல், வனிண்டா அசரங்கா, துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எம்எஸ் தோனி, மத்தீசா பத்திரனா,
வைபவ் சூரியவன்சி, சஞ்சு சாம்சன், மாப்பாக்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இசான் கிஷனை ட்ரீம் டீமில் வந்து வீடியோவில் வந்து சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராமில் கொடுக்குற பார்த்தீங்கன்னா இசான் கிஷனை வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஈஸ்வரன் மல்லிங்காவை கொடுத்துருப்போம். இப்படி நிறைய பேரை வந்து கொடுத்துருப்போம். சில பேரை வந்து கலட்டி விட்டுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராம் சேனல் பார்த்தா மட்டும்தான் அது வந்து புரியும். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ளேயர்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 7 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சு சிஎஸ்கே vs ஆர்ஆர் 2 டீமே பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன தான் ப்ராபபிள் 11 நம்ம வந்து எடுத்தாலும் இது மாதிரி மேட்சஸில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது வரைக்கும் விளையாடாத பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரஸிங்கிறது கம்மியாக இருக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கலீல் அகமது, நூர் அகமது, அன்சுல் கம்பா வச்சு தான் இங்கிட்டு பவுலிங் போடுவாங்க. பத்திரா 4 பேர் இருக்காங்க. இதை வச்சு அங்கிட்டு இருக்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, இதில் யார் பவர்னு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போயிருப்போம். அதே மாதிரி அந்த சைடு வந்து பார்த்தோன்னா வைண்டர் சரங்கா, மாப்பாக்கா, தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வல், ஃபசலாக் பரிகி இவங்க தான் வந்து பவுலர்ஸ் வந்து எடுத்திருப்போம். அதை பொறுத்து இங்கிட்டு மாத்ரே, ஊர்வில் பட்டேல், கான்வே, ஜடேஜா இந்த பேட்ஸ்மேன்ஸில் யாரெல்லாம் வந்து விளையாடுவாங்க, யார் வந்து பவர் பேட்ஸ்மேன் பவரா பவுலர் பவரான்னு பார்த்து தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுப்போம். இவங்க அவுட் ஆகுவாங்களா மாட்டாங்களான்னு. இப்போ இங்கிட்டு புதுசாக 2 பவுலர் வரப்போ அங்கிட்டு புதுசாக 2 பேட்டர் வரப்போ இது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் எப்பயுமே வந்து சொல்கிறது இதில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரஸிங்கிறது கம்மியாக இருக்கான சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிரேவிஸ், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.